ஹாய், வெல்கம் டு ஆரோக்கியா. இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும், இதை ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். அது வந்து நிலக்கடலை தான். பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்பைஸியாக டேஸ்ட்டான நிலக்கடலை வறுவல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செய்கிறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து குளிர்காலம், மழை வேறு. கடையில் வந்து சில நேரம் பதத்த மாதிரியெல்லாம் இருக்கும், சில நேரம் பழசாகவும் இருக்கும். இது வந்து நம்ம வீட்டிலேயே உடனே செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கிறிஸ்பியாக, நல்ல ஸ்பைஸியாக, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. உங்களுக்கு தெரியும், நிலக்கடலை வந்து புரோட்டீன் சத்துள்ள ஒரு உணவு. அதனால இதை நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து இப்போ பாருங்கள், இதை எப்படி ஃப்ரை பண்ண போகிறேன்னு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை சூடாக்கிட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயிலை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த ஆயில் வந்து நல்லா சுடணும். அதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தாய்ச்சில் வந்து எல்லா இடமும் எண்ணெய் படுற மாதிரி ஒரு சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவிட்டு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துட்டு நிலக்கடலையை சேர்த்து வறுத்தோம்னா நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு கருவேப்பிலை. இந்த ஸ்டேஜில் நான் வந்து நிலக்கடலையை சேர்க்க போகிறேன். நான் ஒரு 250 கிராம் மாதிரி நிலக்கடலை இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த குளிர்காலத்துக்கு, மழை காலத்துக்கெல்லாம் இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஈவினிங் டீ குடிக்கும் போது இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி இதை குயிக்காக ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். 4-5 நிமிஷத்துலேயே நிலக்கடலை வறுபட்டுரும். மழை காலம் வந்துட்டாலே நம்ம வந்து ஈவினிங் டீ குடிக்கும் போது ஏதாவது கடிச்சிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக ஏதாவது தேடிகிட்ருப்போம். அந்த மாதிரி நேரங்களில் குயிக்காக இந்த மாதிரி நிலக்கடலை வறுவல் செஞ்சிட்டோம்னா வீட்டில் எல்லோரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. சின்னவங்க, பெரியவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் வேறு. இது சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் நடக்கும். இதே மாதிரி நம்ம கடலைகள் வறுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லா கடலையுமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். பொட்டுக்கடலை, கொண்டக்கடலை அதெல்லாம் செஞ்சு வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நிலக்கடலை வந்து கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டு வருது. இது வந்து நல்ல கோல்டு கலராக, நல்ல சிகப்பாக வறுபட்டு வரணும். ரொம்ப வறுபட்டுருச்சுனாலும் கசப்பாக இருக்கும். அதே மாதிரி பச்சையாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம்னாலும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் சரியான அளவுக்கு நம்ம வறுக்கணும். கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வறுபட்டு வரும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சீக்கிரமாக வறுபட்டுரும். ஒரு 4-5 நிமிஷம் தான் போகும் நமக்கு வறுக்க. அவ்வளோ நேரம் டைம் எடுக்காது. அதனால் கைவிடாமல் வறுத்துக்கிட்டு இருந்தோம்னா நல்லா சீக்கிரமாக அழகாக வறுபட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சிகப்பாக வறுபட்டு வந்துருச்சு. இது தான் அளவு. இதுக்கு மேலேயும் வறுக்கக்கூடாது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். உப்புத்தூள் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் ஆன் பண்ணிடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு ரொம்ப காரமாக ஸ்பைஸியாக இருக்கணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல வாசமாக இருக்குது. கிச்சன் ஃபுல்லாகவுமே நல்ல வாசமாக இருக்குது.
நம்ம இந்த கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துருக்கனால நல்ல வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இதை கொட்டிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாருங்கள் நம்மளோட நிலக்கடலை வறுவல் இந்த மாதிரி அழகாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியுமா இருக்கும். அதே மாதிரி இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கடலையும் நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் போட்டுட்டு சின்னவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி நிலக்கடலையை வறுத்து கொடுத்து பாருங்கள். வீட்டில் சின்னவங்க பெரியவங்க எல்லாமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். ஈவினிங்க்கு டீயோடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.